இன்னைக்கு நாம மைக்கேல் அப்படின்ற ஒரு 14 வயசு பையனை அவங்க அப்பாவே எவ்வளவு அழகா ஒரு கிரைம் கேஸ்குள்ள சிக்க வச்சிருக்காரு அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுவும் தன்னுடைய சொந்த அம்மாவே இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கேஸ்ல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதே மாதிரி இந்த கேஸோட ஸ்டார்டிங் ஃபுல்லா ஒரு வியூல இருக்கும், பாதி கேஸ்க்கு மேல அப்படியே வேற ஒரு வியூக்கு இந்த கேஸ் வந்துட்டு மாறப்போகுது. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த கேஸை ஃபுல்லா பாக்குறப்ப உங்களுக்கே புரியும். உண்மையாலுமே இது ஒரு பயங்கரமான கேஸ் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். மிசூரி ஹோப்வெல். இங்க ரீட்டா அப்புறம் எட்வர்ட் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, 2 பொண்ணு 1 பையன். இந்த கடைசி பையனோட பேரு தான் மைக்கேல். இவருக்கு 2 அக்காங்க இருக்காங்க, கிறிஸ்டல் அப்புறம் மெலோனி. இவங்க எல்லாருமே ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன ரூரல் பிளேஸ் தான். பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். குழந்தைங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா டைம்லயுமே ரோட்ல வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறது, நடந்து போறது, ரோட்ல நின்று பேசுறது, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவே இருக்கும். பெருசா கதவு ஜன்னல் கூட யாரும் சாத்த மாட்டாங்க. நைட்டு தூங்குறப்ப அப்பப்ப சாத்துவாங்க. மற்றபடி எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும். இவங்க அம்மா அப்பாக்குள்ள எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எதனாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே தான் இருக்குமா. அதே மாதிரி எட்வர்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லவர் கிடையாது. இதனாலே மைக்கேலுடைய அம்மா அப்பாவான எட்வர்டுக்கும் ரீட்டாவுக்கும் நடுவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குமா. இந்த எட்வர்ட் பல பேர்த்த வந்துட்டு சீட் பண்ணியிருக்காரு. இது பத்தின கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள போயிட்டு இருக்கும். என்னதான் எட்வர்ட் இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சாலும் ரீட்டாவால எட்வர்டை விட்டுட்டு வெளியில வரதுக்கு முடியல. ஏன்னா இவங்களுக்கு எட்வர்டை பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற அளவுக்கு போகுது. இந்த எட்வர்ட் அவங்க அம்மா ரீட்டாவை பிடிச்சி பயங்கரமா அடிப்பாராம். இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் பார்த்திருக்காங்க. இந்த மைக்கேல் வந்துட்டு சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே அவங்க அம்மா ரீட்டா கூட தான் எல்லா டைமும் இருப்பாராம். அவருக்கு அவங்க அம்மா ரீட்டாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இந்த மைக்கேலுக்கு கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுல இருந்தே பேஸ்பால், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே போயிட்டு கலந்துப்பாராம். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரீட்டா வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மைக்கேல் வந்துட்டு டீனேஜர் ஆகும் போது அப்ப அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு போக ஆரம்பிக்குது. ஆனா மைக்கேல் வந்துட்டு டீனேஜர் ஆயிட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளயும் சகஜம் தான் அப்படின்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா பொதுவாகவே இந்த டீனேஜ் டைம்ல வந்துட்டு இந்த குழந்தைங்களாம் வந்து பயங்கர ஹைப்பரா இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கூட நிறைய வந்து ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. மைக்கேல் வந்துட்டு ஸ்கூலை கட்டடிக்க ஆரம்பிக்கிறான். எக்கச்சக்கமான கிளாஸஸ் வந்துட்டு மிஸ் பண்றான். இதனால அவனோட 7th கிரேட்ல நிறைய ஃபெயில் ஆகுறான். 3 டைம் அட்டெம்ப்ட் அடிச்சு மைக்கேலால எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண முடியல. அது இல்லாம அந்த சமயத்துல மைக்கேல் வந்துட்டு ஷார்ட் டெம்பரா இருந்திருக்கான். எல்லா சமயமும் டக்குன்னு கோவம் வருமா. இந்த விஷயங்களை சம்பந்தப்படுத்தி மைக்கேலுக்குள்ளயும் அவங்க அம்மா ரீட்டாக்குள்ளயும் எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் போகுமா. இந்த பையனோட சிஸ்டர்ஸ் 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். அதுல முக்காவாசி சண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை பேஸ் பண்ணதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு தடவை மைக்கேலுடைய அம்மா அப்பாவான எட்வர்ட் அப்புறம் ரீட்டா இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு தடவை போலீஸ் ஆபீசர்ஸே இவங்களோட வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இப்ப மைக்கேல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவான எட்வர்ட் வந்து எங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம அடிச்சு அவங்களோட கழுத்தை வந்துட்டு நெரிக்க போனார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். மைக்கேலுக்கு என்னதான் அவங்க அம்மா கூட ஆர்குமெண்ட் இருந்தாலும் மைக்கேல் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே 1998ல மைக்கேலுக்கும் அவங்க அம்மா ரீட்டாவுக்கும் இடையில பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போகுது. இந்த ஆர்குமெண்ட்ல மைக்கேல் வந்துட்டு நீங்க 2 பேருமே சரி கிடையாது, உங்க 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி நான் கீழே புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அன்னைக்கு நைட்டு மைக்கேல் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணதை ரீட்டா வந்துட்டு பார்த்திருக்காங்க. இதனால ரீட்டா மைக்கேலை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா மைக்கேல் அப்புறம் ரீட்டா இவங்க 2 பேருக்கு நடுவுலையான கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சது. அந்த 1998 சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பாக்கு இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இதுல நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் ரீட்டா வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம், இதுக்கு மேல எட்வர்ட் கூட இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி எட்வர்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல நடக்குது. இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுக்கறாங்க. இந்த டைவர்ஸ்ல ரீட்டாவுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஃபைனான்சியலி அவரோட சொத்துல பாதி கிடைக்குது, ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்ல இருந்து பாதி, சைல்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு ரீட்டாவுக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயத்தினால எட்வர்டுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மைக்கேல் நீ வந்து என் கூட தங்கிக்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா எட்வர்ட் வந்துட்டு கூப்பிட்டுருக்காரு. ஆனா மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுத்துறாரு. மைக்கேல் வந்துட்டு அவங்க அம்மா ரீட்டா கூட தான் தங்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் ரீட்டா கூட கொஞ்ச நாள், மைக்கேல் கூட கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி அவராவே விருப்பப்பட்டு தான் போயிட்டு தங்கிட்டு இருக்காரு.
இப்படி இருக்கிறப்பதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. 4th December 1998. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எட்வர்டுக்கும் ரீட்டாவுக்கும் நடுவில் டைவர்ஸ் வந்துட்டு ஃபைனலைஸ்ட் ஆகுது. இப்படியான 4 நாள் கழிச்சு, அதாவது 4th December, இப்ப ரீட்டாவுக்கு 40 வயசு. நம்ம வெளியில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாருக்கு அன்னைக்கு நைட்டு போறாங்க. இப்படி பாருக்கு போன இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பேசிட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த சமயம் மைக்கேல் வந்துட்டு வீட்டுல தான் இருக்காரு. மைக்கேலுக்கு 14 வயசு. அதனால வீட்டுல தனியா இருக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. இப்படி அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு வீட்டுல இருந்துட்டு ஒரு 7-8 மணி வாக்குல நம்ம வெளியில எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டு அவரோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்டோர் போறாரு. அந்த லோக்கல் ஸ்டோர்ல இவருடைய ஃப்ரெண்டான ஜோஸ் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த ஜோஸ்க்கு 15 வயசு ஆகுது. சரிவா நம்ம வீட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, வீட்டுல யாருமே இல்ல, நம்ம 2 பேரும் போனா ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி மைக்கேல் வந்துட்டு ஜோஸை பார்த்து கேட்டிருக்காரு. இதுக்கு ஜோஸ் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி அது கூட ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி போயிட்டு வீட்டுல இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ரீதா கரெக்டா அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வந்து இவங்க மைக்கேல் ஜோஸ் இவங்க 2 பேர்த்தையும் பாக்குறாங்க. 2 பேர்த்துக்கும் சாண்ட்விச் ரெடி பண்ணி தராங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு சரி நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப மைக்கேல் ஜோஸ் இவங்க 2 பேரும் மைக்கேலோட ரூமுக்கு போயிடுறாங்க. மைக்கேல் வந்துட்டு மைக்கேலோட பெட் மேல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா ஜோஸ் கீழே இருக்கக்கூடிய தரையில தான் படுத்து தூங்குறாரு. இப்படி இவங்க அந்த ரூம்ல தூங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இதுல ஜோஸ் வந்துட்டு கொஞ்சம் போதை பொருள் எடுத்திருக்கான், ஸ்மோக்கும் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டு அப்படி இப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. காலையில ஒரு 6 மணி இருக்கும். மைக்கேல் வந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தப்ப சுத்தி ஒரே வந்து புகையா இருந்தது. வீட்டுல எதனாச்சும் பயங்கரமா சமைச்சு எதனாச்சும் தீஞ்சு போற மாதிரியோ இல்ல வந்து எதனா தண்ணி ஊத்தும் போதும் புகை நிறைய வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த டைம்ல குக் பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்ச மைக்கேல் வந்துட்டு கீழே தூங்கிட்டு இருந்த ஜோஸ் பிடிச்சி எழுப்பி நீ எதுவும் ஸ்மோக் பண்ணியா, அதனால எதுவும் பத்திக்கிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு ஜோஸ் வந்து இல்ல நானும் ஒன்னும் ஸ்மோக் பண்ண கிடையாது, என்னாச்சுன்னு தெரியலையே இந்த மாதிரி புகையா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாத்தி பேசிக்கிறாங்க. சரி நம்ம வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வெளியில போறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில போய் பார்க்கறப்ப பயங்கரமான புகையா இருந்தது. உடனே ஏதோ ஒண்ணு பத்திக்கிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவசரமா அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. மைக்கேல் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு பார்த்திருக்கான உள்ளார எந்த விதமான சத்தமும் கேட்கல. ஒருவேளை அம்மா வெளியில போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவனும் வெளியில வரான். இப்படி மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு வேகமா வெளியில வந்து பாக்குறப்பதான் வெளியில வந்துட்டு அவங்க அம்மாவுடைய கார் நின்றுட்டு இருக்கு. இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா வந்துட்டு வெளியில போல வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த புகையில எதனாச்சும் மயங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு மறுபடியும் மைக்கேல் வந்துட்டு அந்த வீட்டுடைய கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ளார வேகமா ஓடுறான். ஓடி போயிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தப்ப மைக்கேலுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அங்க அவங்களோட வீட்டுக்குள்ள இவங்க அம்மா வந்துட்டு இறந்து போன நிலைமையில கீழே சடலமா கிடந்திருக்காங்க. அவங்களோட தலையில காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்துக்கு இடையில தான் அவங்க கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு மேல வந்துட்டு நெருப்பு வச்சிருக்காங்க. சுத்தி பாக்குறப்ப சுத்தி இருக்கக்கூடிய பெட்ரூம் ஃபுல்லா வந்துட்டு ரத்தமா அடிச்சு கிடந்திருக்கு. இதை பார்த்த மைக்கேலுக்கு வந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருந்தது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இப்படி மைக்கேல் வந்துட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்த அந்த சமயத்துல வெளியில போன ஜோஸ் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்றான். உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேகமா அந்த வீட்டை நோக்கி ஓடி வராங்க. இப்ப மைக்கேல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத வேலையை இந்த விஷயத்த அவங்க அக்கா 2 பேருக்கும் கால் பண்ணி சொல்றாரு. அவங்க உடனடியே இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு வேகமா அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க இந்த சடலத்தை பாக்குறாங்க. மைக்கேல் கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு மைக்கேல் வந்துட்டு ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. காலையில 6 மணிக்கு நான் எந்திரிச்சு பார்த்தேன். என்ன சுத்தி ஒரே புகையா இருந்தது. ஐ ஸ்மெல் த ஸ்மோக், ஐ ஸ்மெல் த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கிரைம் சீனை பார்த்த உடனே இது தவறுதலா விபத்து மூலியமா நடந்தது கிடையாது, இது கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல இறந்து போன ரீட்டாவோட உடம்புல வந்துட்டு எக்கச்சக்கமான காயங்கள் இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா அவங்களோட தலையில தான் வந்துட்டு பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. இதனாலதான் எக்கச்சக்கமான ரத்தம் வந்துட்டு வெளியில போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் யாரோ அவங்க கூட இவங்க பயங்கரமா போராடி இருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரியுது. அதே மாதிரி அந்த பெட்ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் தெரிச்சிருக்கிற விஷயத்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் நோட் பண்றாங்க. அங்க வந்து டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூட வேற எதனாச்சும் தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்ப அவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. ஏன்னா ரீட்டா முத கொண்டு சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு போயிருந்தது. இதுல இவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுலயும் முக்கியமா இந்த கொலைக்கு என்ன வெப்பனை யூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியல. அந்த வெப்பனும் அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கல. இப்ப இவனுடைய 2 சிஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. கிரைம் சீனுக்கு வந்து அவங்க பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயமே மைக்கேல் போலீஸ்காரோடைய பேக் சீட்ல வந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரோட தலையில ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்னு போட்டு கவர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஐஸ் வழியா அவர் பயங்கரமா அழுகிற விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. மைக்கேல் அழுது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ணு தண்ணி வந்துட்டு அந்த மாஸ்க்
மாஸ்க்கு மேல வரைக்கும் ஊத்திட்டு இருந்ததா இவங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் சொல்றாங்க. இப்ப மைக்கேல் எதுக்காக பிடிச்சி காருக்குள்ள உட்காத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட சிஸ்டர்ஸும் சுத்தி இருக்கிறவங்களும் கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் வந்துட்டு போதுமான எமோஷனல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க இது வரைக்கும் எக்கச்சக்கமான கேஸ் பார்த்திருக்கோம். அதுல ஒரு அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பையன் எந்த லெவலுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பையனா இருந்தாலும் இந்த இடத்துல பயங்கரமா கதறி கதறி அழுதுருப்பான். ஆனா மைக்கேல் வந்துட்டு திடீர்னு அமைதியாவே இருந்தான், திடீர்னு அழுகுறான், திடீர்னு அமைதியா இருக்கான், திடீர்னு அழுகுறான். இது எங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. கண்டிப்பா பாக்குறப்ப நடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா இது வரைக்கும் மைக்கேல் வந்துட்டு எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல, எதை பத்தியுமே விசாரிக்கல. இப்படி இருந்தும் இவன் போதுமான அளவுல சோகமா இல்ல அப்படின்றதுனால இவன் தான் குற்றவாளியா இருப்பான் அப்படின்ற மாதிரி இவனை கூப்பிட்டு கார்ல உட்காத்தி வச்சிருக்காங்க. இதுல போலீஸோட ரிப்போர்ட்ல அந்த சமயம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல மைக்கேல் அங்க இருந்த ஒருத்தரை பார்த்து அம்மாவுடைய ட்ரக்குக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அம்மாவே வந்துட்டு ரொம்பவே கொடூரமான நிலைமையில ரொம்பவே மோசமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே இவனுக்கு கவலை இல்லாம வெளியில வந்து அவங்க அம்மா ட்ரக்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கண்டிப்பா இவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுக்கிடையில சம்பந்தம் இல்லாம மைக்கேல் கூட்டிட்டு போயிட்டு வாய்ஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. இது எந்த லெவலுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒருத்தங்க எந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்றத வாய்ஸ் மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாலிகிராஃபி லைட் டிடெக்டிவ் டெஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்க கிடையாது. இதனால இந்த எவிடன்ஸ் வந்துட்டு பல கண்ட்ரீஸ்ல ஏத்துக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இவங்க வாய்ஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சு அதை எடுத்திருக்காங்க. அதுல வந்துட்டு இவர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மைக்கேல் அப்படின்ற அந்த பையனுக்கு அப்ப வெறும் 14 வயசு தான். ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடக்கிறத பாக்குறான். சுத்தி ரத்தமா இருக்கிறத பாக்குறான். ஏற்கனவே அங்க நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, வீடு ஃபுல்லா புகஞ்சிட்டு இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய பெட்ரூம் ஃபுல்லா ரத்தமா தெரிச்சிருக்கு. இத்தனையும் பார்த்த ஒரு பையன் வந்துட்டு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. அவன் திடீர்னு அதிர்ச்சியில் இருந்திருக்கலாம், திடீர்னு அழுது இருக்கலாம், என்ன வேணா நினைச்சிருக்கலாம். அது எல்லாமே அவனோட மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசிக்கவே முடியும். ஆனா இது எதையுமே வந்துட்டு சுத்தி இருக்கவங்க புரிஞ்சுக்காம இவன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல மைக்கேல் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, என்ன ஷூ போட்டிருக்காரு, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இன்வெஸ்டிகேஷன்ல செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவரோட ஷூலியா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்லயா இருக்கட்டும், எந்த விதமான சின்ன ரத்த கரையோ இல்ல ரத்த துளிகளோ இல்ல. அண்ட் மைக்கேலோட உடம்புல வந்துட்டு எந்த விதமான கீறல்களோ இல்ல காயங்களோ எதுவுமே இல்ல. தள்ளுமுள்ளு நடந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல. ஆனா ஸ்டார்டிங்ல டிடெக்டிவ்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டா வந்துட்டு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே போராடி இறந்து போனதா சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு தடையும் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலோட உடம்புல கிடைக்கல. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனா பெருசா யாருமே இதை எடுத்துக்கவே இல்லை. இப்ப போலீஸ் ஆபீசர் சர்ச் டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மொத்த கிரைம் சீனுமே வந்துட்டு மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த சர்ச் டாக் வந்து மைக்கேலோட ஷூ வந்துட்டு மோப்பம் பிடிச்சிருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மைக்கேலோட ஷூல சின்னதா எரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. உடனே இந்த ஷூ வந்துட்டு மைக்கேல் கிட்ட கொண்டு வந்து இன்ட்ராகேஷன் பண்றாங்க. இந்த நெருப்பு வந்துட்டு எந்த மாதிரி வந்துச்சு, எப்படி இது ஆச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை பார்த்த மைக்கேலுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இது எப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் லோக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு ஜோஷை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வரல. இதுக்கிடையில நாங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில் ரோட் ட்ராக்குக்கு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய உட்டுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த சமயத்துல கூட அந்த கேசோலின் வந்துட்டு இந்த ஷூல பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி ஜோஷ் கிட்ட கேட்டப்ப ஜோஷும் ஆமா இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்றத ஒத்துக்கிறாரு. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கும். போர் அடிச்சது அப்படின்னு சொன்னா எதனாச்சும் எடுத்து வச்சு நம்ம கொளுத்தி பார்க்கலாம், அது எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹாபிலாம் சில பேருக்கு இருக்கும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கும் இருந்திருக்கு. ஆனா அது மைக்கேலுக்கு எதிராகவே திரும்புது. ஏற்கனவே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மைக்கேலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வருது. மைக்கேல் வந்துட்டு ஷார்ட் டெம்பர், அடிக்கடி கோவப்படுவாரு. வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த சண்டையில அவங்க அம்மா இவனை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனாங்க. இவருக்கு நெருப்பு எப்படி கொளுத்துறது அப்படின்னு தெரியுது. அதோட கேசலின் வந்துட்டு இவரோட ஷூல ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றாங்க. அதுவும் போக இவங்க அம்மா இறந்த அந்த சமயத்துல இவன் போதுமான அளவுக்கு எமோஷனல் ஆகல அப்படின்றது, இது எல்லாத்தையுமே சேர்த்து இவன் தான் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜோஷ் அப்புறம் மைக்கேல் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டு போயிட்டு தனித்தனியா உட்காந்து வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இது பல மணி நேரத்துக்கு போகுது. இதுல எத்தனை தடவை கேட்டாலும் சரி மைக்கேலும் ஜோஷும் வந்து ஒரே மாதிரியான கதையை தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. மைக்கேல் இதுதான் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா ஜோஷ் 2 நாள் வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டு இருந்துட்டு இது வரைக்குமே இவர் சொல்லாத வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நாங்க 2 பேருமே நல்லா படுத்து தூங்கணும். பாதி ராத்திரியில திடீர்னு நான் முழிச்சுக்கிட்டேன். அப்ப ஒரு பொண்ணுடைய குரல் வந்துட்டு கேட்டுச்சு. ஏதோ கத்துற மாதிரி கேட்டுச்சு. ஆனா அந்த குரல் வந்துட்டு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி நான் முழிச்சு பார்த்தப்ப மைக்கேல் பெட்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா அந்த ரூம்குள்ளே மைக்கேல் இல்ல அப்படின்னு
சொல்றாரு. இப்ப ஜோஷ் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மைக்கேல் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தப்ப நான் நைட்டு தூங்கி காலையில 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன், அதுவும் நெருப்பு புகையா இருந்தது, அதை சுவாசிக்க முடியாம தான் நான் 6 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஜோஷ் வந்துட்டு நான் பாதி நேரத்துல முழிச்சு பார்த்தேன், சுத்தி எங்கேயுமே மைக்கேல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல மைக்கேல் தான் வந்துட்டு 100% கில்ட்டி அப்படின்னு சொல்லி மைக்கேலை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. A woman's voice. Did Bernie wake up too, or did you see Bernie in the room at that time? No. Bernie wasn't in bed. I didn't see him. Could you have seen him if he was? You looked Is that yes or no? Yes. Okay. So there's no doubt he wasn't in bed. Okay. And was he anywhere else in that bedroom? இந்த அரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th டிசம்பர் 1998 நடக்குது. அந்த சமயத்துல இவருக்கு 14 வயசு. போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ண அந்த டைம்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பல. அவங்க அப்பா, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் யாருமே இந்த விஷயத்த நம்பல. மைக்கேல அடுத்த 3 வருஷத்துக்கு கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 3 வருஷம் கழிச்சு எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுல தன்னுடைய அம்மாவே ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவருக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 2002 அந்த சமயத்துல இவருக்கு 17 வயசு ஆயிருந்தது. நான் எந்த ஒரு தப்பையுமே பண்ணல, நான் என்னோட அம்மாவை கொலை பண்ணவே கிடையாது, இதுக்கு காரணம் நான் கிடையாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி மைக்கேல் முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்ல வந்துட்டு போராடி இருக்காரு. ஆனா அவர் சொல்றதை யாருமே கேட்கல. ஆனா ஆதாரங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாய் வந்துட்டு அந்த ஷூவை மோப்பம் பிடிச்சது மட்டும் கிடையாது, அவரோட ஷூல வந்துட்டு கேசோலினுடைய ட்ரேஸ் இருக்கு. அதுலயும் இந்த ஷூவை நாங்க கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இதுல எந்த மாதிரி கேசோலின் வந்துட்டு பரவி இருக்கோ, இந்த மாதிரி அந்த ரயில் ரோட் ட்ராக்ல வந்துட்டு நெருப்பு பத்த வச்சிருக்காங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் அன்னைக்கு நைட் அவங்க அம்மா ரீட்டாவுடைய உடம்பும் எரிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் பத்திருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜோஷ் பாதி நேரத்தில் நான் மைக்கேல பார்க்கல அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த வீடியோ டேப்பையை வந்துட்டு கோர்ட்ல பிளே பண்ணி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே கோர்ட் மனசுல வச்சுக்கிட்டு மைக்கேலுக்கு ஒரு ஆயுள்கால தண்டனை தராங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து மைக்கேல் வந்து ஜெயிலுக்கு போன ஒரே மாசத்துல மைக்கேல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிலே ட்ரை பண்ணியிருக்காரு. கேட்டதுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லார்த்திட்டையுமே நான் ஒன்னு என்னோட அம்மாவை கொலை பண்ண கிடையாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய கெஞ்சிருக்காரு. சோ இந்த தண்டனை கொடுத்தப்ப கோர்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோர்ட்ல மைக்கேல் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல கிடையாது. ஈவன் அவனுடைய அப்பா அக்காங்க கூட இந்த விஷயத்தை வந்து சொல்ல கிடையாது. சொல்ல போனா மைக்கேல் வந்துட்டு எந்த விதமான தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த கேஸ்ல வந்துட்டு சொல்லல. எல்லாமே மைக்கேல் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா நம்பின மாதிரி இருந்தது. இதுலயும் பாத்தீங்கன்னா கொலை பண்ண அந்த வெப்பன் வந்துட்டு இது வரைக்குமே கிடைக்க கிடையாது. இவரோட உடம்புல எந்த விதமான காயங்களோ தழும்புகளோ இல்ல. ஆனாலும் இவரை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சஸ்பெக்டாவே வச்சிருந்து இவருக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்ப மைக்கேல் வந்துட்டு அமெரிக்காவிலே ரொம்ப மோசமான ஒரு பிரிசனுக்கு போறாரு. அங்க போனப்ப இவருக்கு தான் கம்மி வயசு 18. அந்த ஜெயிலுக்குள்ள வச்சு மைக்கேலுக்கு நிறைய அநியாயங்கள்லாம் நடக்குது. அவர் அங்க நிறைய பேர் போட்டு அடிச்சிருக்காங்க, திட்டி இருக்காங்க, ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் பிச்சாகணும், நம்மளும் வந்துட்டு இந்த ஜெயில வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கேங்கு கூட போயிட்டு இவர் சேர்றாரு. அந்த கேங்ல ஒரு கேங் மெம்பர் ஆயிடுறாரு. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்துக்குமே இவர் சப்போர்ட் பண்றாரு. அவர் மொட்டை அடிச்சுக்கிறாரு. அந்த கேங் கூட சேர்ந்து போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொத்தத்துல அந்த இடத்துல சர்வேல் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்றாரு. இந்த சமயம் தான் மைக்கேல அவங்க அப்பாவான எட்வர்ட் வந்து அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்காக எல்லா லாயருமே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க இந்த கேஸை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீ சீக்கிரமாவே வெளியில வந்துருவேன், நான் உன்னை வெளியில எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எட்வர்ட் அவங்க பையன் மைக்கேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுது. வெளியில போனதுக்கு அப்புறமா வெளியில இருக்கிறவங்க மைக்கேலுக்கு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய சார்பா எந்த ஒரு லாயருமே வாதாடுறதுக்கு வரல, நீ லாயர்ஸ் வந்து உனக்காக வாதாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை கைவிட்டுற அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே மைக்கேல் வந்துட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே அவரோட மனசு வந்துட்டு ரொம்பவே உடைஞ்சு போகுது. அப்ப மைக்கேலோட அப்பாவான எட்வர்ட் வந்துட்டு உனக்காக நான் லாயர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய். அப்பையில இருந்து மைக்கேல் அவங்க அப்பா எட்வர்ட பார்க்க விருப்பப்படல, எட்வர்ட் கிட்ட பேசவும் இல்லை. இவரு ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே அவருக்காக வாதாட சொல்லி பல பேருக்கு மெயில் பண்றாரு. இப்படிதான் இவர் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்ச அந்த சமயத்துல ஒரு டிடெக்டிவ் வந்து உனக்காக நான் வாதாடுறேன், இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வராங்க. இந்த விஷயத்த மைக்கேலோட அப்பாவான எட்வர்டை வந்துட்டு பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா எட்வர்ட் எதனால இதை பண்ணல? மைக்கேல் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுல எட்வர்டுக்கு என்ன ஆதாயம்? சோ டிடெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேஸ் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. இதுல நிறைய விஷயங்கள் தெரிய வருது. சொல்ல போனா போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே வந்துட்டு ஒழுங்கா விசாரிக்கல, அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸ்ல இவங்க ஃபர்ஸ்ட் அலட்சியமா இருந்த ஒரு விஷயம் அந்த நெருப்பு பத்த வச்சது. மைக்கேல் அன்னைக்கு போட்டிருந்த அந்த ஷூல வந்துட்டு ஒரு கேசோலின்
பையனுடைய ட்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனா அந்த ரயில் ரோட் ட்ராக்லயும் சரி, ரீட்டா எரிஞ்சு போன அந்த சமயம் அங்க பத்தி இருந்த நெருப்பும் சரி ஒரே மாதிரியான பேட்டர்னா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவருடைய ஷூல கேசோலின் இருந்தது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான எந்த ஒரு லேப் ரிப்போர்ட்டும் அப்ப இல்ல. சொல்லப்போனா அந்த 1990s இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை கரெக்டா பண்ற அளவுக்கு எந்த ஒரு லேபுமே இல்ல. அன்னைக்கு அவர் ஷூல இருந்தது வேற எதனாச்சும் ஒரு கெமிக்கலா கூட இருந்திருக்கலாம், அவர் வேற எங்கேயாச்சும் போறப்ப அவரோட ஷூல வந்துட்டு ஒட்டிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே போய். இவங்களே இதுதான் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான எவிடன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு காலையில புகை வந்ததுக்கு அப்புறம் மைக்கேல் வெளியில போயிட்டு காரை பார்த்துட்டு அம்மா உள்ளதான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்தப்போ கூட அந்த நெருப்பு அங்க எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அவர் போய் நின்னு பார்த்துட்டு தான் வெளில வந்திருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அவரோட ஷூல ஏதோ ஒரு இடத்துல கேசோலின் பட்டிருக்கிறது பெரிய ஆச்சரியம்லாம் இல்ல. இந்த கேஸ்ல அடுத்தது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்கேலுடைய ஃப்ரெண்டான ஜோஷ் கொடுத்த அந்த வீடியோ டிப் ஸ்டேட்மெண்ட். அதை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல ஜோஷும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி பயங்கரமா மேனிபுலேட் பண்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, மைக்கேல் தானே இந்த கொலையை பண்ணா, அந்த கொலையை எப்படி பண்ணா, கண்டிப்பா இன்னைக்கு நீ தான் இருந்த அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருந்தது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அப்பயும் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு கரெக்டா மைக்கேல் சொன்னா அதே கதையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனா தொடர்ந்து 3 நாள் பல மணி நேரம் மாத்தி 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 விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன் மேல எந்த ஒரு கேஸுமே வராது, நீ வீட்டுக்கு போயிடலாம், இல்ல அங்க வேற எதுவும் நடக்கல, மைக்கேல் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா நீ எப்பயுமே வீட்டுக்கு போக முடியாது, இங்கே தான் இருக்கணும்ன்ற மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இதனால ஜோஷ் வந்துட்டு பயங்கரமா பயந்து போறாரு, நம்ம வீட்டுக்கு போயாகணும், இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில தான் அடுத்தடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன் இவர் கடந்திருக்காரு. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவரு பயந்ததுலயும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவரும் அந்த சமயத்துல சின்ன பையன் தான், அப்ப அவருக்கு 15 வயசு தான் இருந்தது. இந்த பயத்துல அவர் அன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதி ராத்திரியில ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இருந்தது, நான் முழிச்சு பார்த்தேன், முழிச்சு பார்த்தப்ப மைக்கேல் அந்த ரூம்குள்ள இல்ல, மைக்கேல் பெட்லயும் இல்ல, அந்த ரூம்லயும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இவர் அன்னைக்கு தரையில தூங்கிட்டு இருந்தாரு, மைக்கேல் வந்துட்டு மேல பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இவரோட வியூல பெட்டுக்கு மேல டாப்ல இல்ல அந்த பெட்டோட கார்னர்ல என்ன இருக்குது அப்படின்னு கூட இவருக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி மைக்கேல் வந்துட்டு அந்த பெட்டோட கார்னருக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கலாம், அது இவரோட வியூக்கு வந்துட்டு தெரியாம இருந்திருக்கலாம். சொல்லப்போனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கூட ஜோஸ் வந்துட்டு இதுக்கு சிமிலரான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு. நான் பாதி நேரத்துல முழிச்சு பார்த்தேன், முழிச்சு பார்த்தப்ப மேல வந்துட்டு மைக்கேல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த சமயம் சுத்தி இருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஓ அந்த சமயம் அவன் ரூம்ல இல்ல, கரெக்டா அவன் இப்ப ரூம்ல இல்ல அப்படின்னு அவன் வெளியில கூட போயிட்டு வந்திருக்கலாம், வெளியில போயிட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு கூட மறுபடியும் வந்து படுத்திருந்திருக்கலாம், உனக்கே தெரியாம சீக்கிரமா எந்திரிச்சு இங்க புகை வருது பாரு அப்படின்னு ஒன்டே சொல்லி இருந்திருக்கலாம், கரெக்டா இப்படிதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்க ஜோஷ் வந்துட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் ஆயிட்டு சொல்லி இருந்திருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அங்க நடந்திருக்கு. ஏன்னா இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும். எப்படி இவர்கிட்ட விசாரிச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருந்த வீட்டுல இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க, நீங்க நைட் என்ன நடந்துச்சு, மைக்கேல் என்ன பண்ணான்னு சொல்லுங்க இப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா என்ன இந்த மாதிரி சொல்றீங்க, அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா, உங்களை சீக்கிரம் சொல்லி மைக்கேல் ஜெயிலுக்கு போனாதான் நீங்களாம் வெளியில போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன பையனை இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளுறதுல எல்லாருமே குறியா இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி சொல்லலாம். மைக்கேல் அப்படின்ற அந்த சின்ன பையன் ஜெயிலுக்கு போறதுக்காக இவங்க பண்ண சைக்காலஜிக்கல் கேம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கேஸ்ல வந்துட்டு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான 2 எவிடன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல டிசால்வ் ஆகுது. இந்த கேஸ்ல மறுபடியும் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னா, ரீட்டா வந்துட்டு நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்களோட தலையில இருந்து நிறைய ரத்தம் வந்திருக்கு, கால்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு, உடம்பு ஃபுல்லா காயமா இருந்திருக்கு. ரீட்டா கடைசி நிமிஷத்துல பயங்கரமா போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அவங்க கூட எதிரில போராடினவங்களுக்கும் அதே மாதிரியான காயங்கள் இருந்திருக்கும். செவுரு ஃபுல்லா ரத்தம் அடிச்சிருக்கப்ப அவங்களோட ட்ரெஸ்லயும் ரத்தம் அடிச்சிருக்கும். ஆனா ஜோஷ் சொன்னதை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மைக்கேல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், காலைல எந்திரிச்சப்பையும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அந்த ட்ரெஸ்ல எந்த விதமான ரத்த கரையும் இல்ல. சொல்லப்போனா போலீஸ் ஆபீசர்ஸே அவரோட ட்ரெஸ் ஷூன்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்த மைக்கேலே வந்து இடையில எடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கு 14 வயசு தான், நான் எப்படி இவ்வளவு ஒரு பயங்கரமான கொலையை பண்ணிருக்க முடியும், அதுவும் கொலையை பண்ணிட்டு எந்த விதமான ஃபாரன்சிக் எவிடன்ஸும் கிடைக்காத அளவுக்கு எப்படி பண்ணிருக்க முடியும், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பயங்கரமான கொலைகாரெல்லாம் கிடையாது, சொல்லப்போனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஜெயில தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
2016ல MTV வந்துட்டு இந்த கேஸ் ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க. அதுல மைக்கேலோட அப்பாவான எட்வர்டையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. இதுல எட்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்றது எனக்கு 100% தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு மட்டும் காலையில 7 மணிக்கு நான் போன் காலை எடுக்கல அப்படின்னு சொன்னா இந்நேரத்துக்கு நான் ஜெயில இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் எதனால இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃப் இறந்து போனா ஹஸ்பண்ட் மேலேயும், ஹஸ்பண்ட் இறந்து போனா ஒய்ஃப் மேலேயும் தான் சந்தேகம் வரும். அதுலயும் கரெக்டா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஃபைனான்சியலா பாதி அமௌண்ட் வந்துட்டு ரீட்டாவோட பேர்ல செட்டில் ஆன 4 நாள்ல வந்துட்டு ரீட்டா இந்த மாதிரி மர்மமான முறையில இறந்திருக்காங்க. இப்படின்றப்ப எல்லாத்தோடைய பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் மேல போயிருக்கணும் அப்படின்னா எட்வர்ட் மேல தான் போயிருக்கணும். ஆனா இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எட்வர்டுக்கு அன்னைக்கு காலையில 7 மணிக்கு கால் பண்ணிருக்காங்க. இப்படி கால் பண்ணப்ப எட்வர்ட் வந்துட்டு அந்த வீட்ல இருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு வீட்ல இருந்து கால் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவர் பண்ண நல்ல விஷயம். ஏன்னா அந்த நெருப்பு வந்துட்டு 6 மணிக்கு தான் பிடிச்சிருந்திருக்கு, புகையா வந்திருக்கு, அதை சுவாசிக்க முடியாம தான் மைக்கேல் வந்துட்டு எந்திரிச்சிருக்காரு. சோ இதுல இருந்து கரெக்டா 1 மணி நேரத்துல 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு வீட்ல இருந்து இவரால கால் எடுத்திருக்க முடியாது. அப்படின்னா சம்பவம் நடந்த அந்த சமயத்துல எட்வர்ட் வந்துட்டு அந்த வீட்ல இல்ல அப்படிங்கிறது இதுல கன்ஃபார்ம் ஆகுது. இதனால எட்வர்ட் இந்த கேஸ்குள்ள வச்சு கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்தபடியா இருக்கக்கூடிய மைக்கேல பிடிச்ச அவரு மேலே எல்லா எவிடன்ஸும் திணிச்சு அவரை ஜெயில போட்டாங்க. மொத்தத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கணும். அது மட்டும் தான் அவங்களோட எண்ணம். அதனாலதான் நான் சொன்னேன் நல்ல வேலையா நான் 7 மணிக்கு அந்த போன் காலை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா இந்த கேஸ்ல இந்த சமயத்துல மைக்கேலுக்கு ஃபேவரா பேசிட்டு இருக்கக்கூடிய லாயர்ஸுமே எட்வர்ட் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லவே கிடையாது. சொல்லப்போனா யாருமே இந்த விஷயத்த சொல்ல கிடையாது. காரணம் இந்த போன் கால். இதுல எட்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்திருந்தாலோ இல்ல அந்த போன் காலை எடுக்காம இருந்திருந்தாலோ இந்நேரம் நான் தான் வந்துட்டு ஜெயில இருந்திருப்பேன், எல்லாமே தலைகீழா மாறி இருந்திருக்கும். இப்ப அநியாயமா யாரோ ஒருத்தங்க பண்ண கொலைக்கு என்னோட பையன் வந்துட்டு ஜெயில இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி சுத்தி இருந்தவங்க கிட்ட கேட்டதுக்கு ஆமா எட்வர்ட் மேலதான் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது. ஆனா எட்வர்ட் தான் அன்னைக்கு ஊர்ல இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்க எல்லாத்தோட சந்தேகமும் எட்வர்ட் மேலதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எட்வர்ட் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்ற சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் அவங்க அம்மாவை பிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாம தான் அவங்க வந்துட்டு டிவோர்ஸே கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கப்ப இவர் இதையும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் தோணுது. இந்த சந்தேகம் மைக்கேலோடைய 2 அக்காங்களுக்கும் இருந்திருக்கு. அவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதி சொத்தை எடுத்து அவங்க அம்மா கிட்ட தந்தது எங்க அப்பா எட்வர்டுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பா பயங்கரமான உச்சகட்ட கோவத்துல அந்த சமயத்தில் இருந்தாரு. அதனால அந்த சரௌண்டிங்ல மட்டும் அன்னைக்கு எட்வர்ட் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எட்வர்ட் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு நாங்களே சொல்லியிருப்போம் அப்படின்னு இவருடைய அக்காங்க சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மைக்கேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அந்த லாயர்ஸ் வந்துட்டு இந்த நெருப்பை பத்தி அவங்க ஃப்ரெண்டு சொன்னது இது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணதுதான். இந்த கேஸ்ல இவங்க 2 பேர்த்த தவிர வேற யார் மேல சந்தேகப்படுறது அப்படின்னு பாக்குறப்ப ஜானி அப்படின்ற ஒரு நபர் மேல சில பேருக்கு சந்தேகம் இருந்தது. இந்த ஜானி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேலுடைய கசின். சொல்லப்போனா மைக்கேல் ஜானி இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ஜானி வந்துட்டு அந்த ரயில் ரோட் ட்ராக் வழியா நடந்து போயிருக்காரு. சொல்லப்போனா ரீட்டா மைக்கேலோட வீட்டுக்கு வெளியில நடந்து போனது அங்க இருந்த நிறைய பேர் வந்துட்டு பாத்திருக்காங்க. அதுவும் இவர் ஒரு தடவை கிடையாது, அன்னைக்கு காலையில ரீட்டாவோட வீட்டை சுத்தி பல தடவை நடந்திருக்காரு. இன்னும் சில பேர் ரீட்டாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல அவருடைய பிக்கப் ட்ரக் வந்துட்டு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்ததையும் நோட் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல. இந்த கேஸ் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஜானி அப்படிங்கிற இந்த நபர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம மைக்கேலோட கிளாசெட்டுக்கு பின்னாடி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அது ஒரு டயர் அயன், இதை வச்சு கூட இந்த கொலை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டே ஜானி போயிட்டு சொல்லியிருக்கான். இது எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக டயருக்குள்ள விட்டு நெம்புறதுக்காக ஒரு பெருசா ஒரு அயன் ராட் மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து இதை வச்சு கூட கொலை பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மைக்கேலோட வீட்டுக்கு பின்னாடி தான் கிடைச்சது, கண்டிப்பா இவன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சமயம் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அந்த கபோர்டும் சரி பின்னாடி இருக்க இடத்துலயும் சரி ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா செக் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சமயம் எதுவுமே கிடைக்கல. ஜானி வந்துட்டு வேணும்னே மைக்கேல மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராரு அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சது. எதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதை வச்சு இந்த கொலை நடக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனால இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கனே அப்படின்னு சொல்லி கூட யாரும் ஜானியை கேட்கல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆகுது. 2021 ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஜெயில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மனம் திருந்தி வாழ்றதுக்காக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதுபடி மைக்கேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோல் கிடைக்குது. இதனால இவர் 22 ஏப்ரல் 2022 ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வராரு. இப்படி வெளியில வந்தப்ப மைக்கேலுக்கு 38 வயசு, கிட்டத்தட்ட 24 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெயில இருந்துட்டு வெளியில வராரு. இவர் ரிசீவ் பண்றதுக்காக அவருடைய ஃபேமிலி சிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க.
போனவங்க மைக்கிளுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தராங்க, மைக்கிளுக்கு பைக் வாங்கி தராங்க, இவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தந்து இவருக்கு ஒரு கார்பெண்டர் வேலையும் வாங்கி தராங்க. மைக்கிள் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த கொலையை வந்துட்டு நான் பண்ண கிடையாது, உண்மையான கொலையாளி யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இவர் சொல்றதுபடி வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பண்ணாத ஒரு கொலைக்காக இவர் இத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அவருடைய சின்ன வயசு இளமை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலோட போயிருது. மைக்கிளோட கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுக்கிறதுக்காக 5 ஜூரி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஜூரியான லிண்டா வந்துட்டு இந்த கேஸ்ல மைக்கிள் தப்பு பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கும் தெரியுது. அந்த சமயத்துல இவருக்கு எதிராக முன் வச்ச எவிடன்ஸ் வந்துட்டு இவருக்கு எதிராக இருந்தது. ஆனா இந்த சமயத்துல ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப நிறைய விஷயங்கள் தலைகீழா இருக்கு. நாங்க தெரியாம இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு மைக்கிளுக்கு தந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி இப்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னு பயங்கரமா அழுது இருக்காங்க. இதுல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா ஒருவேளை அந்த குற்றவாளி யார் அப்படிங்கறது ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுல முக்கியமா இவங்க பண்ணிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கிளை தவிர இவங்க யார் மேலுமே வந்துட்டு சந்தேகப்படல. அந்த சமயம் ஜானியை வந்துட்டு நிறைய பேர் பார்த்ததா சொன்னாங்க. அவரை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருந்திருக்கலாம். அதே சமயத்துல இந்த போன் காலை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காம எட்வர்டையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருந்திருக்கலாம். எனக்கு இந்த கேஸ்ல அதிகபட்சமான சந்தேகம் வந்துட்டு யார் மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கிளுடைய அப்பாவான எட்வர்ட் மேலதான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நெருப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல பிடிச்சது. ஆனா அந்த கொலை எப்ப நடந்தது? ரீட்டா வந்துட்டு கடைசி நிமிஷம் பயங்கரமா போராடி தான் இருந்திருக்காங்க. செவ்வறு ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு எட்வர்ட் மேலையும் ஜானி மேலையும் சந்தேகம் வந்திருந்தா அந்த சமயம் அவங்களோட ட்ரெஸ்ல எதனாச்சும் ரத்தகாரம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் போக அவங்கள அப்பயே கூப்பிட்டு வச்சு அவங்களோட உடம்புல எதனாச்சும் காயங்களோ தழும்புகளோ இருக்குதா அப்படின்றத செக் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்களோட உடம்புல அழுத்தமா எங்கேயாச்சும் ரீட்டாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கா, அவங்களோட நெயில் மார்க் பதிஞ்சிருக்கா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இது எதுவுமே அவங்க பண்ணல. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த காயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆறிய போயிருக்கும். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கேஸ்லயுமே போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ண பெரிய தப்பு. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சது. ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சந்தேகம் வந்துட்டு அவங்க அப்பா எட்வர்ட் மேலதான் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெருப்பு வந்துட்டு 6 மணிக்கு எரிஞ்சிருக்கலாம். ஆனா ரீட்டா வந்துட்டு எந்த சமயத்துல இறந்து போனாங்க? இந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை பத்தி கேள்விப்படுற நிறைய பேருக்கு இருக்கு. கரெக்டா இந்த கேஸ்ல எட்வர்ட் வந்துட்டு தன்னோட பையன் இந்த கொலைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா பரவாயில்ல, நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு நினைச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா எட்வர்டுக்கு தன்னுடைய பையனான மைக்கேல் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுவான், ஏற்கனவே அவங்க அம்மா கூட எப்படிலாம் சண்டை போட்டான், அவனுக்கு இந்த மாதிரி நெருப்பு கொளுத்தி விளையாடுற பழக்கம் இருக்கு அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள எட்வர்ட் வந்துட்டு பல வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுனால அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஈஸியா போலாம், எப்படி வெளியில ஈஸியா வரலாம் அப்படின்ற வேஸ் எல்லாம் வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நைட்டே பயங்கரமா சத்தம் வராத மாதிரி, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கேட்காத மாதிரி, சொல்ல போனா பக்கத்து ரூம்லயே தூங்கிட்டு இருக்க அவரோட பையன் அவரோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட கேட்காத மாதிரி இதை பண்ணிருக்கணும். இந்த கொலையை இவர் பண்ணிட்டு 6 மணி பக்கமா நெருப்பு புகைற மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்தை அங்க ஒரு செட்டப் பண்ணிட்டு போயிருக்கணும். எப்படி யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னு இந்த நியூஸ் எனக்கு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் நம்ம வேற இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா கூட அவர் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருந்திருக்கலாம். 130 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கரெக்டா அந்த காலுக்காக வெயிட் பண்ணி அந்த கால் எடுத்து பேசி இருந்திருக்கலாம். இது ஒரு டெலிபோன் ரெக்கார்டு எவிடன்ஸா இவர் காட்டி தப்பிச்சிட்டாரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பல பேர்த்தால பேசப்பட்ட ஒரு தியரி தான். ஆனா இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு அந்த கொலையை பண்ண அந்த மர்ம நபருக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். மறுபடியும் நான் ஒரு முறை சொல்றேன், இந்த கேஸ் வந்துட்டு டெக்னிக்கலி சால்வ் ஆயிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்துட்டு ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான். இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.